வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் லாஸ்ட் 10 இயர்ஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதே சேனலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் நடந்த இந்த குரூப் 2 எக்ஸாமோட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கேஆர் ஐயங்கார். கேஆர் ஐயங்கார் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை. கேலப்பன். கேலப்பன் வைக்கம் சத்தியாகிரகம். எம்ஆர் மசானி காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி. எம்எம் மாளவியா இந்து மகாசபை. இது இண்டிவிஜுவலாக கூட கேட்கலாம் எக்ஸாமில், இப்போ மேட்ச்சில் கொடுத்துருக்காங்க. கேஆர் ஐயங்கார் மெட்ராஸ் மகாஜன சபை. கேலப்பன் வைக்கம் சத்தியாகிரகம். எம்ஆர் மசானி காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி. எம்எம் மாளவியா இந்து மகாசபை. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டு குழுவின் தலைவர் யார்? வழிகாட்டு குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வழிகாட்டு குழுவின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஹெச்சி முகர்ஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் துணைத் தலைவர். இவருக்கு மேலே கொடுத்துருக்காங்களே ஹெச்சி முகர்ஜி, இவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் துணைத் தலைவர். கேஎம் முன்சி. கேஎம் முன்சி பார்த்தீங்கன்னா பாரதிய வித்யா பவன் அப்படிங்கிற கல்வி அறக்கட்டளையை நிறுவியர். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை இயக்கத்தில் பங்கு பெற்றவர். பாரதிய வித்யா பவன் அப்படிங்கிற கல்வி அறக்கட்டளையை நிறுவியர் தான் கேஎம் முன்சி. ஜவஹர்லால் நேரு தெரியும், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் இங்கிலீஷில் கேட்பீங்க, அதான் நான் ரைட்டாக ஸ்லோவாக போகிறேன், தமிழை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பம்பாய் ரயில் நிலையம். பம்பாய் ரயில் நிலையம் 1853 ஃபஸ்ட்டு வந்தது. அடுத்து ராயபுரம் ரயில் நிலையம். ராயபுரம் 1856. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் 1873. எழும்பூர் ரயில் நிலையம் 1908. கடைசியாக வந்தது இதில் எழும்பூர் ரயில் நிலையம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இன்னும் செக் பண்ணிக்காங்க. கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. ரோமானியர் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். 6 லட்சம் தங்க நாணயங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இதனால் ரோமானிய பொருளாதாரம் நிலை குலைந்தது. இது கூற்று. காரணம், ரோமானிய வணிகம் கிமு 68 நீரோ மன்னன் இறந்த பின்னர் வீழ்ச்சி அடைந்தது. இந்த வணிகம் கிமு 68 நீரோ மன்னன் இறந்த பின்னர் வீழ்ச்சி அடைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. 6 லட்சம் தங்க நாணயங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது ரோமானியர் தமிழகத்தோட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏ உடைய சரியான விளக்கமாகும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். கீழ்கண்டவர்களில் 1857 ஆண்டு புரட்சியில் கலந்து கொள்ளாமல் விலகியே இருந்தவர்கள் யார்? 1857 ஒரு புரட்சி நடந்தது இல்லையா, அப்போ அதில் கலந்து கொள்ளாமல் இருந்தவங்க யார், விலகி இருந்தவங்க யாருன்னா இந்த 4 பேருமே உண்டு. சிந்தியா, ஹோல்கர், கெய்க்வார், நிஜாம். 4 பேருமே விலகி இருந்தவர்கள் தான். 1931 ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் சர்தார் வல்லபாய் படேல். அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை 1946-47 ஆண்டுகளில் வகித்தவர். அகில இந்திய மாநில மக்கள் குழுவோட தலைமை பொறுப்பு 1946 அந்த 47 யார் அந்த பதவி வகித்தார்னு பார்த்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு.
கீழ்கண்டவற்றுள் அலிகார் இயக்கத்துடன் தொடர்பில்லாதது எது? இந்திய முஸ்லிம்களுக்கிடையே தேசிய உணர்வை ஊட்டுதல், இதுதான் தொடர்பு இல்லாதது. மற்ற எல்லாமே தொடர்புடையது. தொடர்புடையது எல்லாம் பார்த்துலாம். முதல்ல அலிகார் இயக்கம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு பார்த்துக்கலாம். சர் சையத் அகமது கான். இந்த இயக்கத்தை தொடங்கினவர் யாருன்னா சர் சையத் அகமது கான். இந்திய முஸ்லிம்களுக்கு நவீன கல்வி அளித்தல், முஸ்லிம் சமூகத்தை சீர்திருத்துவது, நவீனமயமாக்கலில் இந்திய முஸ்லிம்களை நெருங்க செய்தல், இது எல்லாமே தொடர்புடையது தான். 1868ஆம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவினை தலைமை தாங்கியவர். 1868ல் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவை தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1961ல் நாகாலாந்து மாநிலம். பின்வரும் குழுக்களை கால கிரமப்படி வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயங்கார் குழு, அடுத்தது கோர்வாலா குழு, அடுத்து ஆப்பிள் பே அறிக்கை, அடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஆன்சர் கரெக்ட் ஆப்ஷன் சி, செக் பண்ணிக்கோங்க. பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? பிரிக்கப்படாமல் இருக்கும்போது இந்தியாவோட அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சுன்னு கேட்குறாங்க. 9 டிசம்பர் 1946. பின் வருவனவற்றை உருவாக்கப்பட்டதில் ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு திட்ட ஆணையம். இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் சி, செக் பண்ணிக்கலாம். திட்ட ஆணையம், தேசிய வளர்ச்சி குழு, மண்டல குழுக்கள், அப்புறம் தேசிய ஒருமைப்பாடு குழு. ஃபஸ்ட்டு திட்ட ஆணையம். – 1971ஆம் ஆண்டு இந்திய சோவியத் உடன்படிக்கையின் வாக்கியங்களை கவனிக்கவும். கீழே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவை? இந்திய சோவியத் உடன்படிக்கை 1971ல் நடந்திருக்கு. அதில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த உடன்படிக்கை 20 ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது, இது சரிதான். சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரோமிகோ என்பவருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தார் கவரன் சிங் என்பவருக்குமிடையே 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ல் ஏற்படுத்தப்பட்டது, இதுவும் சரி. இவ்வுடன்படிக்கை 2 நாடுகளுக்கிடையே நல்லுறவை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆசியா மற்றும் உலகளவில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே. காமராஜ் கூறியுள்ளார், இதுவும் சரி. இந்த மூன்றுமே சரி. 1, 2, 3மே சரி. எந்த இந்திய வம்சாவழியினர் விதவை மறுமணத்திற்கு பாட்டாம் என்ற வரியை விதித்தனர்? பீஷ்வாக்கள், இங்கிலீஷில் பேஷ்வாஸ். பீஷ்வாக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவழியினர். இவங்க விதவை மறுமணத்திற்கு பாட்டாம் அப்படிங்கிற வரியை விதித்தனர். பின்வரும் கருத்தினை கூறிய இந்திய அரசியல் தலைவரை அடையாளம் காண். தீண்டாமையை விட்டொழிக்காவிடில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள். இது யாரோட கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் காந்தி, அவரோட கூற்று தான். தீண்டாமையை விட்டொழிக்கல்னா இந்தியர்கள் ஆங்கிலேயர்கிட்டேருந்து சுதந்திரம் பெற தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொன்னவர் மோகன்தாஸ் காந்தி. திலகர், பாலகங்காதர திலகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் பெறுவேன். இது ஒரு ஃபேமஸ் குவாட் தான், இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சுயராஜ்யம் என் பிறப்புரிமை, அதை நான் பெறுவேன்னு சொன்னது பாலகங்காதர திலகரோடது. கோபாலகிருஷ்ண கோகலே, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட அரசியல் குருவே இவர் தான். காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. தென் பி. ஆர். அம்பேத்கர், அவரோட ஃபேமஸ் குவாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்களை தேடி ஓடி வரும். இது அவரோட ஃபேமஸ் குவாட். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்களை தேடி வரும். இது இவரோட குவாட். பின் வருவனவற்றுள் பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் எது? நாழி, உரி,
இது கூட ரிப்பீட்டடாக கேட்டாங்க இன்னொரு எக்ஸாமில் கூட. நாழி உரி. ரவீந்திரநாத் தாகூர் பற்றிய தவறான கூற்றை சுட்டி காட்டவும். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா செகண்டும் 4ம். சரிங்களா, நம்ம சரியானது பார்த்தலாம். வங்காளத்தில் சாந்தி நிகேதனை நிறுவினார். தற்போது இதுவே விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். வங்காளத்தில் சாந்தி நிகேதனை நிறுவினார். தற்போது இதுவே விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். தேர்ட் என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் கோரா ஆகியவை இவரது படைப்புகள். மற்ற ரெண்டும் தவறானது. கப்பற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்த்துகீசிய தீர செயல் புரிந்தவர் யார்? பர்த்தலமேயு டயஸ். ஆங்கில பாராளுமன்றத்தில் முதல் இந்திய அங்கத்தினர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் ஆங்கில பாராளுமன்றத்தில் இருந்த முதல் இந்திய அங்கத்தினர். தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய பாராளுமன்ற 24வது சட்ட திருத்தத்திற்கு காரணகர்த்தாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு எது? 24வது சட்ட திருத்தத்துக்கு ஒரு வழக்கு தான் முக்கிய காரணம். அது எதுனா கோலக்நாத் வழக்கு. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தாதா சாஹிப் பால்கே. இந்தியாவோட சினிமாவோட தந்தைன்னு அழைக்கப்படுபவர் திரு தாதா சாஹிப் பால்கே. ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? சிலாபத்ரா. ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் சிலாபத்ரா. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் அடிக்கடி கேட்பாங்க. முதலாம் குமாரகுப்தன் தான் பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். இது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம். வந்தே மாதரம் ஆனந்த மடம். இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது? பூரண சுதந்திர நாள்னு எந்த நாள் சொன்னாங்கன்னா ஜனவரி 26, 1930. அந்த நாளே அவங்க பூரண சுதந்திர நாள் அப்படின்னு கொண்டாடிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார்? அவர் பொறுப்பேற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 6, 1946. அதுக்கப்புறம் தான் நிறையா அந்த பதவிகள்லாம் அவர் வகித்தார்னு பார்த்தோம். 46, 47 பார்த்தீங்க இல்லையா? ஸோ அப்போ அவர் பொறுப்பேற்றுக்கிட்டது ஜூலை 6, 1946. நில சீர்திருத்தம் கீழ்காண்பவைகளில் எவற்றை முக்கியமாக அளித்தது? நில சீர்திருத்தம் பற்றி அடிக்கடி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. தெளிவாக படிச்சுக்கோங்க. நிலங்களை உழும் உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. நில சீர்திருத்தம் நிலங்களை உழும் உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. இதுதான் முக்கியத்துவமாக கருதுச்சு. பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவில் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர்? எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் தான் முறையான திட்டமிடல் முயற்சியை மேற்கொண்டவர். இந்தியாவின் முதல் இயற்கணித மேதை யார்? முதல் இயற்கணித மேதை ஆரியப்பட்டா. நாட்டிய சாஸ்திரம் எழுதிய ஆசிரியர் யார்? நாட்டிய சாஸ்திரம் பாரதமுனி. எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை தேசிய கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பழங்குடி இன மக்களுக்கான தேசிய ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது? 5 years, 5 வருடங்களுக்கு ஒரு முறை. முதலில் பாரத ரத்னா விருதினை பெற்றவர் யார்? ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி. முதலில் பாரத ரத்னா விருதை பெற்றவர் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட் தான். இன்னொரு பார்ட் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.